தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களே, என்னாச்சு? விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? என்னாச்சு? தள்ளுபடி செய், நிறைவேற்று, 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 நிறைவேற்று. விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியை ஓய மாட்டோம். கடன் தள்ளுபடி பெறும் முறை ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். தேர்தலின் போது விஜய் அவர்கள் விவசாயிகளுடைய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வேன் என்றும், பெரும் விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்வேன் என்றும் உறுதிபட கூறினார். ஆனால் இன்றைக்கு அவர் விவசாயிகளுக்கு ஒரு பிச்சை போடுவதைப் போல போட்டிருக்கின்றார். இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு காரியம். எனவே விவசாயிகள் இன்றைக்கு அதிருப்தியை தமிழகம் முழுக்க கடுமையாக போராட்டம் செய்து இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். அரசு விவசாயிகளை அழைத்து பேசி விவசாயிகளுடைய அனைத்து கடனையும், அனைத்து விவசாயிகளின் அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயம் என்பது ஒரு கடுமையான தொழில். இவர்கள் விளையாட்டை விட விவசாயம் எளிதானது என்று கிண்டல் கேலி பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு விவசாயிகளுடைய உண்மையான கஷ்டங்களை உணர்ந்து விவசாயிகளுடைய கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்து உடனடியாக அடுத்த பருவத்திற்கு விவசாயம் செய்வதற்கு கடன் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகின்றோம். புதிதாக பொறுப்பேற்ற தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் சிறு குறு விவசாயிகள் பெறப்பட்ட அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்வதாகவும் 5 ஏக்கருக்கு மேல் இருக்கின்ற பெரு விவசாயிகளுக்கு 50% என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் வாக்களித்து சொல்லி விவசாயிகளின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் பெற்று இன்று தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த வாரங்களில் ஒரு விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்று ஒரு அறிவிப்பை விட்டார். நாங்கள்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தோன்னே உடனே சந்தோஷமாக இருந்துச்சு. உடனடியாக ஒரு விவசாயிகளை தமிழகத்தில் இதுவரை ஆண்ட கட்சிகளை விட மோசமான நிலையிலே விவசாயிகளை நினைத்து வெறும் 5000 ரூபாய் என அவர் ஒரு ரிசர்வ் பேங்க் வழிகாட்டுதலின்படின்னு சொல்லி விவசாயிகளை ரொம்ப கேவலமான ஒரு இதாக செய்திருக்கிறார். அதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அனைத்து விவசாய சங்கங்கள் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். இந்த விவசாயிகளை 2-3 நாட்களுக்கு முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் விளையாட்டை விட வேளாண்மை துறையை விட விவசாயத்துறை மட்டுமே, வேளாண்மை துறையும் விளையாட்டும் ரொம்ப இது இல்லை, விவசாயம் சாதாரண விஷயம்தான், விளையாட்டு மட்டும்தான் சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீரன் விவசாயி விளைவித்த சாப்பாடை சாப்பிட்டா மட்டும்தான் அவன் போய் அங்கே இதாக விளையாட முடியும். இதை கண்டித்து முதலமைச்சர் இன்று வரைக்கும் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. அவங்க அமைச்சர் எது சொன்னாலும் அவங்க கேட்குறாங்க. விவசாய ரொம்ப துச்சமாக நினைக்கிறாங்க. இந்த ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கணும். கூட்டுறவுத்துறையில் பெறப்பட்ட கடனை எந்த நிபந்தனையின்றி அனைத்து கடனும் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் இன்றைக்கி நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை உடனடியாக முதலமைச்சர் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி ஒட்டுமொத்த விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் நான் எனது சேலம் மாவட்ட விவசாயிகள் நலச்சங்கத்தின் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சங்கத்தோடைய நிறுவன தலைவர் VS கோவிந்தராஜ்.